வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 16 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம வில்லனும் வில்லியும் வந்துட்டு சந்திச்சுக்கிறாங்க. அப்ப வில்லன் வந்துட்டு வில்லி கிட்ட அந்த ஆதாரம் ரெண்டுத்தையுமே கொடுக்கறாரு. அத ரெண்டுத்தையுமே பார்த்ததோட வில்லிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இதுதான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரி இந்த ஆதாரம் நம்ம கையில சிக்கிட்டுங்க. இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கறத நம்மளும் பாத்திரலாம். நம்மள எந்த அளவுக்கு அவமானப்படுத்த பார்த்தான், இப்ப அவனை பத்தின உண்மை நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த வில்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வில்லன் சொல்றாரு, ஆமா சந்திரா, அவனை மட்டும் அந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டோம்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நம்ம சுலபமா அந்த ஈஸ்வரிய ஜீவமாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம மயில் இருக்காருல்ல, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் கூட்டி சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா அது நம்ம சகலைக்கு எதிரான ஒரு திட்டமா தான் இருக்கணும். நம்ம சகலையை எப்படியாவது எச்சரிக்கணுமே. ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம காதுல வாங்கணும் அப்படின்னு மயிலு நைஸா பக்கத்துல வராரு. இன்னொரு பக்கம் வில்லி நேரா வில்லனை பார்த்து, இங்க பாருங்க, இந்த ஒரு ஃபைல் போதுங்க, இத வச்சே அவனை ஜீரோ ஆக்கிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கையில வந்துட்டு ஃபைல் இருக்கிறத மயில் கவனிக்கிறாரு. கண்டிப்பா இது சகலைக்கு எதிரா உள்ள ஏதோ ஒரு விஷயமா தான் இருக்கும். இத நம்ம சகலை கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே அவரு வந்துட்டு நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு நேரா ஹீரோவை சந்திக்கிறாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சொல்லுங்க சகல, என்னாச்சு, ஏதோ பதட்டமா இருக்கீங்க. அப்ப அவரு சொல்றாரு, சகல, அந்த வில்லன்கள் ரெண்டு பேருமே அமைதியா இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைச்சது தப்பா போச்சு. சகல, நீங்க செங்கல்பட்டு போயிட்டு அந்த சொத்தை மாத்துறதுக்கு அந்த அலுவலகத்துக்கு போனீங்கல்ல, அப்ப ஏதோ ஒரு டீட்டெயில உங்க பின்னாடியே வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த முத்துவும் அந்த சிவாவும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரத்தை எடுத்துட்டாங்க போல. இன்னைக்கு சின்ன மாமியார் கிட்ட ஒரு ஃபைல காமிச்சுக்கிட்டு இருந்தத நான் பார்த்தேன். அது கண்டிப்பா இந்த உங்க விஷயமா தான் இருக்கும். அப்ப ஹீரோ சொல்றாரு, சோ நான் கையெழுத்து போட்ட இடத்துல அவங்க என்ன பத்தின ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கி இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ல எங்க அம்மா எனக்கு எவ்வளவு சொத்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அது இருக்கும். அப்புறம் என்னோட போட்டோ எல்லாமே இருக்கும். சோ அதுதான் அவங்க கையில சிக்கிருக்கும். இனி செங்கல்பட்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணி வந்து அவ்வளவு பெரிய விஷயத்த கலெக்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு சகல சொல்றாரு, ஆமா சகல, இப்ப இதுல இருந்து நீங்க எப்படி தப்பிக்க போறீங்க? சின்ன மாமியார் அந்த ஃபைல வாங்குறதுக்காக தான் போயிருக்காங்க. அவங்க மட்டும் வீட்டுக்கு வந்தா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆகிரும். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அத கண்டிப்பா பண்றீங்களா? இதை கேட்டதோட மயிலும் சரிங்க மாப்பிள அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ ஒரு திட்டத்தை சொல்றாரு. இதை கேட்டதும் சகலையும் சூப்பர் மாப்பிள, இதன்படியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இங்க இருந்து ஈஸ்வரி கிட்ட போறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு போன் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நம்ம சகல போயிட்டு, அத்த இது மாதிரி செங்கல் சூளையில இதுதான் வந்துட்டு மாசம் ஆரம்பிக்குதுல்ல, இந்த கணக்கெல்லாம் முடிய போகுது, நீங்க வந்து அந்த கணக்கை எல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தா சரியா வரும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாளா ஆயிட்டு அங்க வேலை பாக்குறவங்களை எல்லாம் பார்த்து. சரி வாங்க மாப்பிள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அப்பதான் ஈஸ்வரி கேக்குறாங்க, சரி சின்ன மாப்பிள்ள எங்க? அப்ப பெரிய மாப்பிள்ள சொல்றாரு, இல்லத்த, அவருக்கு ஏதோ முக்கியமான வேலையா, அதான் கணக்கு பாத்துக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சரி, அவரு கணக்கு பாத்துக்கட்டும், நம்ம சும்மா அவங்களை எல்லாம் பார்க்க தானே போறோம், அதனால நம்ம போய் பார்த்துட்டு வருவோம், வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரம் அவங்க போன அடுத்த செகண்ட் இன்னொரு பக்கம் அந்த வில்லன் கிட்ட, என்னங்க இதை என் கையில கொடுங்க, இன்னைக்கு அந்த நம்ம எதிரிய அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு மறு வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவையும் அந்த டாக்குமெண்ட்டையும் வாங்கிக்கிறாங்க. அப்ப வில்லன் சொல்றாரு, எப்படியாவது இதுல நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி சொல்றாங்க, அவன் என் கண்ணு முன்னாடி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால, அவனுக்கு நான் இன்னைக்கு சரியான பாடம் புகட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நேரா வீட்டுக்கு வராங்க.
வீட்டுக்கு வந்ததோட அக்கா அக்கான்னு கூப்பிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ வந்துட்டு, இப்ப எதுக்கு நீங்க அத்தையை தேடுறீங்க? ஏதாவது அவங்க கிட்ட முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணுமா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமா, என் அக்காக்காரி கிட்ட நான் முக்கியமான விஷயம் தான் சொல்லணும். அத பத்தி உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அக்கா எங்கன்னு சொல்லு. அப்ப ஹீரோ சொல்றாரு, உங்க அக்கா எங்க போனாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியாது. அதே நேரம் வில்லி சொல்றாங்க, சரி நான் அக்காவுக்கு போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லி வந்துட்டு அக்காவுக்கு போன் பண்றாங்க. ஆனா ஈஸ்வரி போனை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. இதனால போன் வந்துட்டு ஒரு டேபிள்ல ரிங் ஆயிட்டே இருக்கு. அப்ப இத பாத்துட்டு வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, என்ன கையில ஏதோ ஃபைல் வச்சிருக்கீங்க, அக்காவை சந்திக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, அப்படி என்ன அத்தை கிட்ட காமிக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இத கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, ஏய் என்ன உனக்கு திமிரா, உன்னை பத்தின விஷயத்த சொல்றதுக்காக தாண்டா நான் அக்காவை பாக்குறதுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் ஹீரோ கேக்குறாரு, என்ன பத்தின விஷயமா? என்ன பத்தின விஷயம் அப்படி நீங்க என்னத்த சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னதும் அப்ப வில்லி சொல்றாங்க, டே நடிக்காதடா, உன்னை பத்தின விஷயம் எனக்கு எல்லாமே தெரியும். நீ தான் அந்த சேதுபதி பேரன்னு தெரியும். அது தெரிஞ்சும் நீ இவ்வளவு திமிர ஆடிக்கிட்டு இருக்கியல்ல, இன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள். இந்த ஃபைலை நான் காமிச்சிட்டு உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா, நீங்க மட்டும் அப்ப அத்தை கிட்ட இந்த விஷயத்த பத்தி ஃபைலை காமிச்சிங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அப்புறம் நீங்க யாரு, எதுக்காக இங்க இருக்கீங்க, உங்களுக்கும் அந்த சிவனாண்டிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் அக்காக்கு அத்தைக்கு நிரூபிக்க வேண்டியது மாதிரி இருக்கும். இதை கேட்டதும் நம்ம சந்திரா நினைக்கிறாங்க, இவன் நம்ம அக்கா கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்மள மிரட்டுறான். அதனால இவனுக்கு நம்ம பயப்படக்கூடாது அப்படின்ட்டு, இங்க பாரு, நீ என்ன வேணாலும் அக்கா காரி கிட்ட நிரூபிச்சுக்கோ, ஆனா உன்னோட இந்த உண்மைய நான் கண்டிப்பா நிரூபிச்சுதான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா நிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, இவங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு எண்டு கார்டு போட வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில காமிக்கிறாங்க. அங்க செங்கல் சூளைக்கு போயிட்டு அங்க உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாரையுமே பாக்குறாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தையும் கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சதும் மயில நினைக்கிறாரு, இன்னரும் மாப்பிள்ளை எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிச்சிருப்பாரு. சரி, இனிமே நம்ம அத்தையை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் மயில சொல்றாரு, என்னத்த வீட்டுக்கு போகலாமா? உடனே அத்தையும் சரி வாங்க மாப்பிள்ளை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் நம்ம நம்ம மயில அந்த சந்திரா கையில ஃபைல் வச்சிருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, என்ன இது, ஃபைல் வச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. அப்பதான் நம்ம வில்லி அங்கேருந்து அக்கா வந்துட்டியாக்கா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்காக காத்துக்கிட்டு இருந்தியா? ஏன் சந்திரா, ஏதாவது முக்கியமான விஷயமா? கையில ஏதோ ஃபைல் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை அவங்க கையில ஃபைல் வச்சிருக்காங்கன்னு, அதே மாதிரி நானும் ஃபோன்ல ஒரு வீடியோவை வச்சிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் செம ஷாக் ஆகுறாங்க அந்த வில்லி. இவன் எந்த வீடியோவை காமிச்சு மிரட்டுறதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் மயில சொல்றாரு டக்குன்னு சிரிச்சுக்கிட்டே, ஓ அந்த வீடியோவா சகல, அந்த வீடியோவை பத்தி அத்தைக்கு கொஞ்சம் கூட தெரியாதுல்ல. சரி, இன்னைக்குதான் அத்தை கிட்ட அந்த வீடியோவை காமிக்கிறதுக்கான நேரமும் வந்திருக்கு. அத்தை, அந்த வீடியோவை பார்த்தீங்க, உங்களுக்கு செம்ம த்ரில்லிங்கா இருக்கும், ரொம்ப பெரிய சஸ்பென்ஸாவும் இருக்கும், நீங்க அப்படி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிடவே மாட்டீங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன சின்ன மாப்பிள்ள பெரிய மாப்பிள்ள ரெண்டு பேருமே இவ்வளவு சஸ்பென்ஸா பேசுறீங்க, அப்படி என்ன இருக்கு அந்த வீடியோல, கொடுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம வில்லி அக்கா அவங்க கண்டதையும் சொல்லி நான் கொடுக்க வந்த ஆதாரத்தை உங்ககிட்ட கொடுக்க முடியாதபடி பண்றதுக்காக இப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அக்கா, அவங்க சொல்றத எதையும் கேட்காதக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சும்மா இரு சந்திரா, அப்படி அவங்க என்னதான் காமிக்கிறாங்க அப்படிங்கறத நானும் பாக்குறேனே, கொடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ நேரா போனை நேரா அவங்க அத்தைகிட்ட கொடுக்குறாங்க. நேரா சந்திராவை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே அந்த போனை கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி அந்த போனை வாங்கிட்டு அதுல உள்ள வீடியோவை பாக்குறாங்க. அதுல சந்திராவும் சிவனாண்டியும் ஒன்னா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா சிவனாண்டி என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு சந்திரா, அந்த வீட்டுக்குள்ள
நீ இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் அந்த ஈஸ்வரிய நம்ம நினைச்ச மாதிரி பழி வாங்க முடியும். அப்ப அந்த சந்திர சொல்றாங்க, எங்க இந்த டிரைவர் ராஜான்னு ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருக்கான். நம்ம எப்படியாவது அக்காவை பழி வாங்கணும்னு நினைச்சா அவன் இடையில வந்துகிட்டே இருக்காங்க. அவனை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கப்புறம் தான் அக்காக்காரியே ஜீரோ ஆகணும். இந்த சிலம்பம் போட்டியில நீங்க எப்படியே ஜெயிச்சிருப்பீங்க. நீங்க இந்த ஊரு தலைவர் ஆகியிருப்பீங்க. ஆனா கடைசி நேரத்துல எங்கிருந்தோ வந்த இவன் அக்காவை எப்படியோ காப்பாத்திட்டான். அவனால தாங்க இவ்வளவு பிரச்சனையும். அவனுக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டணுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம வில்லன் சொல்றாரு, கூடிய சீக்கிரம் முடிவு கட்டிடலாம். ஃபர்ஸ்ட் அவனை அந்த இடத்த விட்டு துரத்தணும். அதுக்கான வழிய பாரு அப்படின்னு. இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகி இருக்கு. இத நம்ம ஈஸ்வரி கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சந்திராவும் பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் ராஜா கேக்குறாரு, ஈஸ்வரி பாத்தியா, உன் தங்கச்சி உனக்கு எந்தவித துரோகமும் பண்ண மாட்டா அப்படின்னு சொன்ன. உலகமே சொன்னாலும் உன் தங்கச்சி தப்பானவ அப்படின்னு சொல்ல மாட்டான்னு சொன்ன. பாத்தியா எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு உனக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா. இது எதையுமே நீ யோசிக்க மாட்டியா ஈஸ்வரி? பாத்தியா உன் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி கடைசியில் உன் தங்கச்சி எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கா பாத்தியா? அப்போ இத்தனை நாளும் நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே முக்கிய காரணமே உன் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்போ நம்ம மாப்பிள்ளை சொல்றாரு, பாத்தீங்களாத்த இவங்க தான் இந்த வீட்டுக்கு நல்லது பண்றவங்களா அப்படின்னு சொன்னதோட அந்த வில்லி அதிர்ச்சியாகி, அக்கா ஒன்னே என்னையும் பிரிக்கிறதுக்காக இவங்க இப்படி ஒரு பிளான் பண்ணி பேசுறாங்க. அக்கா நான் என்னைக்காவது இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கேனா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைக்கா, சொல்றதை கேளுக்கா. இது ஏன் குடும்பம்க்கா. இந்த பொண்ணுங்க எல்லாருமே என்னோட பொண்ணுங்க மாதிரி. நான் எப்படிக்கா இங்க உள்ளவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தானக்கா நினைப்பேன். இங்க பாரு, தயவு செஞ்சு அந்த வீடியோல இருக்கிற எந்த விஷயத்தையும் நம்பாத. இவன் ஏதோ எடிட் பண்ணி கொண்டாந்து காமிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க நான் எந்த ஒரு விஷயத்தையும் எடிட் பண்ணி கொண்டாந்து காமிக்கல. இதுல இருக்கிறது எல்லாமே உண்மை. நான் எதையுமே மாத்தவே கிடையாது. இங்க பாருங்க நீங்க தான் இனிமே முடிவு பண்ணணும். இவங்க அடிக்கடி நான் தான் சேதுபதியோட பேரன் அப்படின்னு சொல்ல காரணம் ஏன் தெரியுமா? உங்களுக்கு நான் ரொம்ப பாதுகாவலனா இருக்கேன். என்னைய இதையும் சொல்லி என்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு உங்களையும் இந்த குடும்பத்தையும் எப்படியாவது நிம்மதி இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிறது தான் உங்க தங்கச்சியோட திட்டமே. மன்னிச்சிருங்க உங்க தங்கச்சி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். என்னடா இது, என் சொந்த தங்கச்சி இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். ஆனா இப்பயாவது இவங்களோட உண்மையான முகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களே, அதை பத்தி நீங்க சந்தோஷப்படணும். இங்க பாருங்க இதுக்கு மேலேயும் இவங்களை இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு தோணுது. நீங்களே ஏதாவது முடிவு பண்ணி அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா நல்லா இருக்குத்த அப்படின்னு சொன்னதோட நம்ம ராஜா சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி, இவளை இதுக்கு மேல இந்த வீட்டில் வச்சிருந்து என்ன பண்ண போற? இதுக்கு மேலேயும் இவன் இந்த வீட்டில் இருந்தா அது நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை தான். அதனால இப்பவே உன் தங்கச்சிய இந்த இடத்த விட்டு அனுப்பிடு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சியை பார்த்து, உனக்கு என்னடி குறை வச்சேன்? ஒருவேளை உனக்கு உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லியிருந்தா அப்பவே நான் உன்னை அனுப்பி வச்சிருப்பேன்னு. அதை விட்டுட்டு ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்சுக்கிட்டு இருந்திருக்கிற. இங்க பாரு, உன்னோட லைஃப் இத்தனை வருஷமும் வீணா போனது மட்டும்தானே மிச்சம். இவ்வளோ நாளும் என்னை பழிவாங்கணும், என்னை அவமானப்படுத்தணும், என்னை ஜீரோ ஆக்கணும் அப்படின்னு நீ நினைச்சியே, அது எங்கேயாவது உனக்கு சரியா நடந்துச்சா? எதுவுமே சரியா நடக்கல. அதனால உன் லைஃப் தான் வேஸ்டா போணுச்சு. உன் லைஃபாவது நல்லா இருந்திருக்கும்ல. ஏண்டி இப்படி பண்ற? ஒரு வார்த்தை அக்கா என்கிட்ட சொல்லியிருந்தா உனக்கான ஒரு சொல்யூஷனை கொடுத்துருப்பேன்ன. ஏண்டி இப்படி பண்ற? எனக்குன்னு இருக்கிற உறவுன்னு பார்த்தா ஒரு தங்கச்சி நீ மட்டும் தானடி, ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப வேதனையோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு சந்திராவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு வீடியோவில் பார்ப்போம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.